சென்னை டிராஃபிக்கை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? பைக்லலாம் வந்தோமா வண்டி ஆஃப் பண்ணி தள்ளிக்கிட்டே போயிடலாம். அப்படிப்பட்ட இந்த டிராஃபிக்கில் தான் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கோம். ஆதி சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோ. கிளச்சை ரிலீஸ் பண்ணுறப்ப ஆக்சிலரேட்டி அழுத்தணும் ஒரே நேரத்தில். இந்த மாதிரிலாம் நீ சென்னை டிராஃபிக்கில் ஓட்டினா கண்டிப்பாக கஷ்டம்தான். கவலைப்படாதீங்கப்பா, நான் எப்படி ஓட்டுறேங்கிறத மட்டும் பாருங்க. அப்பா, க்ரீன் லைட் போட்டும் அந்த வண்டி ஏன் போகல? ஆதி, ஹாரன் அடிக்காத. ஏன்பா, முன்னாடி வண்டி இருந்தால் ஹாரன் பண்ண சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க. இந்த வண்டிக்கு இல்லை, நமக்கு பின்னாடி எவ்வளோ வண்டிங்க இருக்குது, அவங்கெல்லாம் சின்னதாக ஏதாவது சத்தம் போடுறாங்களா? அது மாதிரி நீயும் அமைதியாக இரு. ஆனால் அப்பா, இது ரொம்ப தப்பு, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆதி, அப்பா சொல்றத கேளு. அப்பா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அவங்கெல்லாம் பத்தி உனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் ஹைனா கிளானை சேர்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் ஈவு இறக்கணும் எதுவுமே கிடையாது. இல்லைப்பா, நான் இது பண்ண போகிறேன். 7 பேர் அந்த ட்ரக்ல இருந்து கீழே இறங்குறாங்க. நமக்கு இன்னொருத்த சிக்கிட்டான் போல. வேணா, என் பையனை விட்டுருங்க, அவன் சின்ன பையன், அவனை மன்னிச்சிருங்க. அதை எதையுமே கேட்காம செயினை காலில் கட்டி இன்னொரு எண்டை ட்ரக்கில் கட்டி இல்லை 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க சேர வேண்டிய இடத்துக்கு வராங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்த அந்த பையனோட பாடி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. நீ எதுக்குமே லாக்கி இல்லடா, உன்னால இந்த ஃபேமிலிக்கு அவமானம். அமரோட அப்பா வில்லியம்ஸ் அமர் மேல செம கோவத்தில் இருந்தாரு. ஏன்னா அவன் சிங்கிள் டிஜிட்ல மார்க் வாங்கியிருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன சத்தவங்க? நவீன் ரூம்ல இருந்தா வருது. இது நவீன் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ். மச்சா அட்ரா, இதுலயே 4 நாளா மாட்டினுங்கிறோம், எப்படியாவது இதை முடிச்சாகணும். நான் முடிகிறேன் மச்சான். நானும் விளையாண்டு பார்க்கவா? இல்ல, முடியாது. இது எங்களாலேயே முடிக்க முடியல அமர், உன்னால எப்படி முடிக்க முடியும்? நவீன், நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்குவோம், பார்க்கலாம் என்னதான் பண்ணுறான்னு. கண்டிப்பாக உன் தம்பி இந்நேரம் வீடியோ கேமே வேணான்னு கதறிட்டு இருப்பான். பின்ன சும்மாவா? அந்த லெவல் எவ்வளோ கஷ்டமான லெவல். இத்தனை வருஷமா விளையாடுற நாமளே திக்கி திணறோம், அவன் என்ன பண்ணுவான் பாவம். நான் ஜெயிச்சிட்டேன். என்னது? என்னடா சொல்றான் இவன்? நீ நிஜமாவே அதை முடிச்சிட்டியா? ஆமா, இனிமே நாம எல்லாரும் ஒரே டீம், சரியா? அன்னையில இருந்து அமர், நவீன் அப்புறம் நவீனோட கேங் எல்லாம் கேமிங் படிஸ் ஆயிட்டாங்க. அமர் எந்த கேம் விளையாண்டாலும் அதுல தோக்கடிக்கவே முடியாத மாதிரி ஸ்கில் இருந்துச்சு அவனுக்கு. அன்னையில இருந்து 10 வருஷம் கழிச்சு அமரோட அண்ணன் நவீன் காலேஜ் டாப்பர் ஆனா அவன் கெரியரை பில்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அமர், எஸ், எல்லாத்துலயுமே ஹை ஸ்கோர் நானு, என் ஸ்கோரை பீட் பண்ண இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். அமர் இன்னும் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு தான் இருக்கான். கேமிங் வேர்ல்டுல அவன் ரொம்ப ஃபேமஸ். ஆனா நிஜ வாழ்க்கையில அவன் ஒரு பெரிய லூசர். வில்லியம்ஸ் ரெசிடென்சி அதே நாள். அமரோட அப்பா வில்லியம்ஸ் அமரோட ரூம்குள்ள வராரு. அம்மா, எப்போ என் ஃபேனை ரிப்பேர் பண்ண போறீங்க? அந்த சவுண்ட் என் கேமை டிஸ்டர்ப் பண்ணுது. பஸ்ஸை வச்சு ரோட பிளாக் பண்ணியாச்சு, டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் சுட்டு தள்ளுவோம். 6 ஸ்டார் வாண்டட் லெவல் வாங்கடா. என்னடா பண்ற? எப்போ பார்த்தாலும் கேம் விளையாண்டுக்கிட்டே இருந்தா என்னத்தை சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறேன்? உன் அண்ணனை பாரு, அவன் காலேஜ் முடிச்சிட்டான், இப்போ யூஎஸ்ல போய் படிக்க போறான். ஆனா நீ தண்டத்துக்கு உட்காந்து இந்த ஒன்றுத்துக்கு உதவாத வீடியோ கேம் விளையாண்டு இருக்க. நீ என் பிள்ளையா பிறந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அமரோட அப்பா திட்டினதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். அவன் தலைக்கு மேல சுத்திட்டு இருந்த ஃபேனோட நட்டு கலண்டு வந்து ஃபேன் அவன் தலை மேலேயே விழுந்தது. டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான்? வில்லியம்ஸ், என்ன மன்னிச்சிருங்க, உங்க பையனோட தலையில பலமா அடிபட்டிருக்கு. உங்க பையன் இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அவனா எந்திரிச்சாதான் உண்டு. கமிஷனர் ஆஃபீஸ், சென்னை, தமிழ்நாடு. ஆஃபீஸர் ராணா, நேற்று 62 விஐபிஸை கொடூரமாக கொண்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர், போலீஸ் கமிஷனர்னு பெரிய பெரிய விஐபிஸை கொண்டிருக்காங்க. அந்த குளோனர் தானே? ஆமாம், டாக்டர் ஜென் அவன் தான் அந்த குளோனர். ஏதாவது நடவடிக்கை எடுங்கிறானா? அவனை பிடிக்கலன்னா நம்ம பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியது இருக்கும். அவனை நாங்கள் நிறைய வாட்டி பிடிச்சிருக்கோம், நிறைய வாட்டி கொலை கூட பண்ணியிருக்கோம். ஆனால் அது எல்லாமே அவனோட க்ளோன்ஸ். ஒரிஜினல் டாக்டர் ஜென் வெளியவே வராமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவனை பிடிப்போம். அவன் எனக்கு இப்போ பெரிய பிரச்சனையே இல்லை. அவனை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் யாருக்காகவோ வேலை செய்யறான். யாருக்காக வேலை செய்யறான்? த ஹைனா கிளானுக்காக. அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாதவங்க. இப்ப கூட சென்னை சிட்டில ஒரு ப்ரூட்டல் மர்டர் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சென்னை போலீஸ்னா யாருன்னு காட்டுவோம். 5 வருஷம் கழிச்சு நியூயார்க்ல. ஹே மிகேன், நீ இந்த இந்தியன் மூவிஸ்லாம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். பாலிவுட் நல்லா இருக்கும். இந்தியன் சினிமாங்கிறது பாலிவுட் மட்டும் கிடையாது, என்கிட்ட நிறைய இருக்கு. கோலிவுட், மோலிவுட், டோலிவுட், சாண்டல்வுட், இதெல்லாம் நான் உனக்கு காட்டுறேன். நவீன் உன் ஃபோன் ரிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் அப்புறமா கால் பண்ணிட்டா, நான் கிளாஸ்ல இருக்கேன். நவீன், அமர் கோமால இருந்து எந்திரிச்சிட்டான். எனது எந்த எறும்பு கடிக்க விட்டீங்க? கட்டெரும்பா சித்தெரும்பா? சரியா 5 வருஷம் ஆகுது அவன் தலையில ஃபேன் விழுந்து. ஆமா, சரியா 5 வருஷம் கழிச்சு அவன் கோமால இருந்து எந்திரிச்சிருக்கான். சரிம்மா, என்னால் இப்போதைக்கு அங்கே வர முடியாது, எனக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸ் இருக்கு. இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் சீக்கிரம் வரேன். சீக்கிரம் வர பாரு, உன் தம்பி உனக்காக காத்துட்டு இருப்பான். 3 மாசத்துக்கு அப்புறம் சென்னை ஏர்போர்ட்ல. அம்மா, வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது?
3 மாசமா நான் அமருக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், அவன் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு தெரியல நவீன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவன் 3 மாசமா அந்த ஜிம் ரூம்குள்ள தான் இருக்கான். என்னது ஜிம் ரூம்ல இருக்கானா? வாட் த அம்மா, இவன் அப்பாவோட அக்கௌண்ட்ல இருந்து 1 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காமா இல்லீகல் சைட்ல. அமர், யார் வந்திருக்கா பாரு. நவீன் வந்திருக்கான். ஏய் அமர், நவீன் வந்திருக்கேன்டா. என்ன ஞாபகம் இருக்கா? கதவை தோறடா. அமருக்கு என்னாச்சு? அவன் இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லையே. இவன் இப்ப அமர் இல்லம்மா. என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. ரெட் ஃபிளாக். அமர் அவனை ஒரு கேம் கதாபாத்திரமா நினைச்சு அவனோட கேமை விளையாடுறதுக்கு கிளம்பிட்டான். அதுவும் நிஜ வாழ்க்கையில. The game begins. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. அமர் வில்லியம்ஸ் அப்படிங்கிற இவர் தான் இந்த கதையோட ஆர்த்தர். தமிழ்நாட்டை சேர்ந்த இவர் ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்நாட்டில் ஒரு காமிக் புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பட் காமிக் புக் இங்கிலீஷ்ல இருக்கும், வேர்ல்டு வைட் ரீச் ஆகணும் இல்லையா? ஆனால் தமிழோட ரெஃபரன்ஸ் எக்கச்சக்கமாக இந்த காமிக் புக்குள்ள கிடக்கு. யாழி, குமரி காண்டம், இதை பற்றிலாம் இருக்கு. அமர் வில்லியம்ஸே அவருக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷனா கிளிம்ஸ் ஆஃப் யாழி போர்ஷனை தான் சொல்றாரு. கண்டிப்பா நீங்களும் இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க, செம இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் காமிக் பண்ணியிருக்காரு, தமிழ்நாட்டில் தான் நடக்குது. இதெல்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே. காமிக் புக் உண்மையிலேயே நல்லா இருக்கு. அவர் இன்னும் நிறைய காமிக்ஸ் பண்ணணும், அதுக்கு நாம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். உடனே அமேசான்குள்ள போங்க, ரெட் ஃபிளாக்னு டைப் பண்ணுங்க, காமிக் புக் வந்து நிற்கும், ஆர்டர் பண்ணுங்க. Who is this red flag? What does he want? Rumors say he's no ordinary person. He's something more. Some call him a villain, others a savior. And then there's the wildest theory. He's a video game character come to life. A formidable force of danger. The red flag. இந்த இமேஜில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே தனித்தனியாக பேக் ஸ்டோரி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக எனக்கு இந்த கேரக்டர் பொங்கல் இப்போ தான் முடிஞ்சு அப்படிங்கிறதுனால கலராக இருக்குன்னு நினைக்கிறேன். டிசைனே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த கேரக்டர் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன வயசில் இந்த எஸ்பிடிலாம் பார்க்குறப்ப டாக் ரேஞ்சர் ஒன்று வரும் இல்லையா, பார்க்குறப்ப அந்த ஃபீல் தர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த கிராக்கர்ஸ் தாத்தா பார்க்கறதுக்கே செம்ம கூலாக இருந்தார். ஒரே நேரத்தில் 2 பீடி இருக்கிறாரு, ராஜாத்தி ராஜாவில் வர ராகவா லாரன்ஸ் மாதிரி. அப்புறம் வில்லன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோக்கர் டைப்பில் இருக்கிற இந்த கேரக்டர் சூப்பராக இருக்குது. அதை பார்க்குறப்பே தெரியுது அந்த கேரக்டர் வந்துட்டு ஃபன் பண்ணி வில்லத்தனம் பண்ண போகுதுன்னு. ஸோ eagerly waiting for the next comic book. இந்த ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்கறது புரியுது. இந்த காமிக் புக்கோட சேல்ஸ் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது, இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. நாமளும் இந்த ஸ்டோரியை போட்டுட்டோம் அப்படின்னா காமிக் புக்கோட சேல்ஸை ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடும். நான் ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸ்டோரி சூப்பரா இருக்கு. உங்களை அடுத்த ஒரு ஏதாவது ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். பாய் பாய்.